நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நேரத்துக்கு மீராவோட உண்டியல் நல்லா காஞ்சிருக்கும். இப்ப ஸ்கூலுக்கு போலாமா, இல்லனா குமார் அங்கிள் வீட்டுக்கு போய் மீராவோட உண்டியல் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போலாமா? அண்ணா, இந்த காய்கறி எல்லாம் மார்க்கெட்ல இருந்து வருதுல? அண்ணா, இதே மாதிரி அப்பாங்களோட மார்க்கெட் ஏதாவது இருக்கா? நம்மளும் அங்க போய் ஒரு நல்ல அப்பாவை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர மாதிரி. அப்படிலாம் எதுவும் இல்ல மீரா. அப்பாவெல்லாம் மார்க்கெட்ல வாங்கிட்டு வர முடியாது. அவங்கள கடவுள் தான் கொடுப்பாரு, புரிஞ்சுதா? நானும் அந்த கடவுள் கிட்ட போய் அப்பாவை பத்தி கேட்டேன். அவர் எனக்கு கண்டிப்பா கொடுத்துருவாரு. வா அங்கிள், நீங்க இங்க? ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். அப்ப இவதான் ரன்வீரோட தங்கச்சியா? மீரா, இவர் தான் குமார் அங்கிள். இவர் வீட்ல உட்கார்ந்துதான் நான் உண்டியல் தயார் பண்ணுவேன். ஓ, அப்ப உங்க வீட்ல தான் எனக்காக எங்க அண்ணன் உண்டியல் தயார் பண்ணி வச்சிருக்காரா? ஆமாம்மா, என் வீட்டுல தான் இருக்கு. நீ ரொம்ப பாக்கியசாலி. உனக்கு ரன்வீர் மாதிரி ஒரு அண்ணன் கிடைச்சிருக்கான். ரன்வீர் கண்ணா, அந்த உண்டியல் தயாரா இருக்கு. ஒருவேளை இப்போ உனக்கு அது வேணும்னா 2 மணி நேரம் நான் அங்கதான் இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலையா நான் பக்கத்து ஊருக்கு போயிடுவேன். நாளைக்கு தான் திரும்பி வருவேன். சரியா கண்ணா? சரி அங்கிள், நான் கிளம்புறேன். நல்லா இருமா. எனக்கு உண்டியல் வர போகுது. ஏ ஜாலி ஜாலி, ஏ ஜாலி ஜாலி, ஏ ஜாலி ஜாலி. அண்ணா, நான் ரொம்ப பலசாலி ஆயிட்டேன். ஏன்னா நான் உன்னோட தங்கச்சி. அவர் சொன்னது பலசாலி இல்ல, பாக்கியசாலி. அப்புறம் அது நீ இல்ல, நான் தான். ஏன்னா நீ என்னோட தங்கச்சி. ஏன்? அது நான் தான். ஏன்னா நீ தான் என்னோட அண்ணன். அட நீ இல்ல மீரா, நான் தான். நீ தான் என்னோட தங்கச்சி. இல்ல 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 இல்ல, அது நான் தான். ஆஹா ஆஹா ஆஹா, நான் தான். அண்ணா சீக்கிரம் வா, பெல் அடிச்சிட்டாங்க. வா மீரா, வா வா, சீக்கிரம் வா. மீரா, நீ சீக்கிரமா கிளாஸ் ரூம்குள்ள போ. அண்ணா, நீ எங்க போயிட்டு இருக்க? மீரா, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நான் உண்டியல் எடுக்க போயிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் இப்ப போலனா அங்கிள் கிளம்பிடுவாரு. அண்ணா, நாளைக்கு எடுத்துட்டு வரலாம். நீ முதல்ல கிளாஸுக்கு போ. இல்ல மீரா, இது மழை காலம். மழை வந்துச்சுன்னா உண்டியல் கெட்டு போயிடும். நீ உள்ள போ. ஆனா அண்ணா ஸ்கூல். மீரா, நான் சொல்றேன்ல, நீ போ. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். போ 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 போ. என்ன கண்ணா, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? ஆமா அங்கிள், என்னோட பலசாலி மீராக்கு உண்டியல கொடுக்கணும்ல. பலசாலியா? உங்களுக்கு புரியாது அங்கிள். அங்கிள், இது நல்லா வந்திருக்குல்ல? ரொம்ப நல்லா வந்திருக்கு. உன் கையில கலைநயம் இருக்கு. சரி, இன்னும் நீ இதை முழுசா தயார் பண்ணலையே. இப்போ நீ இதுக்கு சாயத்தை பூசணும்ல? ஆமா அங்கிள், இப்ப நான் அதை தான் பண்ண போறேன். என்ன கண்ணா, உண்டியல் தயாராயிடுச்சா? ஆமா அங்கிள், தயாராயிடுச்சு. இந்தாங்க, இதுல நான் உங்களோட பொண்ணோட பேரும் எழுதியிருக்கேன். பரவாயில்ல கண்ணா, நீ ரொம்ப அழகான உண்டியலை தயார் பண்ணியிருக்க. நிஜமாவே என் மனசை தொட்டுட்ட. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நிறைய உண்டியல் நீ தயார் பண்ணுவியா? ஒரு வேலை பண்ணு, எனக்கு இன்னும் 2 உண்டியல் வேணும். அதையும் நீ பண்ணி கொடுத்துரு. நான் நாளைக்கு வந்து எடுத்துட்டு போறேன். சரியா? சரி சரி, நான் வரேங்க. அங்கிள், நீங்க 2 மணி நேரம் கழிச்சு வெளியே போறீங்களே, அப்போ நான் இங்கே உட்காந்து 2 உண்டியல தயார் பண்ணவா? தயார் பண்ணுவா. இது எனக்கு சந்தோஷமான விஷயம்தான். ஒருவேளை நான் நல்லா பண்ணனா அப்ப நீங்க எனக்கு பரிசு கொடுப்பீங்களே? இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? உழைச்சேன்னா பரிசை கொடுத்து தானே ஆகணும். பாத்தீங்களாப்பா, நான் இப்ப நிஜமாவே நம்ம வீட்டோட ஆம்பளையா மாறிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. கர்ணா வீட்டுக்கு சாப்பாடு அனுப்புனா அத்தை ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்க? கர்ணா நாட்டாமையுடைய நண்பன், அதை எப்படி நம்மளால மறக்க முடியும்? அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்காக நிறைய பண்ணிருக்காரு.
இங்க பாருங்க ரத்னா, சித்தி அப்படி சொல்றாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சில முறை பெரியவங்க சொல்றது கூட நமக்கு புரியாது. ஆனா நிச்சயமா அவங்க நம்ம நன்மைக்காக தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே நீங்க ஒரு அப்பாவி, எது சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவீங்க. இல்ல நரேஷ், நம்பாததுதான் என்னுடைய மிகப்பெரிய பலகீனம். அதுதான் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிருச்சு. இப்ப நான் நம்பணும்னு விரும்புறேன் எல்லாரையும். நீங்க மறந்துட்டீங்களா? ஆரம்பத்துல நான் உங்களை கூட சரியா நம்பல. அப்ப நான் பண்ணது தப்பு தானே. ஆனா நான் இப்ப பண்ண தப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் உங்களை முழுசா நம்புறேன். ஆனா என்ன அந்த அளவுக்கு நம்பாதீங்க. ஏன் உங்களை நான் நம்ப கூடாது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நம்புறதுக்கு முன்னாடி அவங்கள நல்லா புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். அவங்களுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இப்ப நான் அந்த பாடத்தை கத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு சந்தேகமே இல்லை, நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. இது பாருங்க நரேஷ், எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க. ஒருவேளை நீங்க பேசலன்னா, உங்க மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லலன்னா, உங்க காதலை நீங்க எப்படி அடைவீங்க? நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? ரன்வி என்னோட பையன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைப்பானா? அவன் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். ஒருவேளை ரன்வியே சொல்லலைனாலும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நிம்மியோட கல்யாணத்தப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அப்பவே நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க யாரையோ ரொம்ப விரும்புறீங்கல்ல. யார் அவங்க? சொல்லுங்க நரேஷ். பாருங்க, உங்களை பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க அந்த பொண்ணு கிட்ட வாயை திறக்க போறது இல்ல. அதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. அப்ப என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் அவங்க கிட்ட சொல்றேன். நீங்க ஒரு நல்ல மனுஷன், உங்களுக்கும் குடும்பம்னு ஒண்ணு இருக்கணும். உங்க காதல் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா சொல்லுங்க, யார் அந்த பொண்ணு? அட சொல்லுங்க. பாருங்க, இத்தனை நாளா நீங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் மறைச்சு வச்சீங்களோ அது அத்தனையும் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க மனசு ரொம்ப லேசாயிடும். சரி சொல்லுங்க, அவ எந்த ஒரு பொண்ணு? நானே போய் நேரடியா பேசிட்டு வரேன். நரேஷ், உங்களுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியும், ஆனா எனக்கு உங்களை பத்தி பெருசா எதுவுமே தெரியாது. நரேஷ், அவளை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். என்ன நீங்க முழுசா நம்பலாம். இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான், வேற யாருக்குமே தெரிய போறது இல்ல. சொல்லுங்க நரேஷ், உங்க நண்பருக்காகவாவது நீங்க சொல்லணும். எங்க அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, தைரியசாலி, அவங்களுக்கு பெரிய மனசு. அது மட்டும் இல்ல, அவங்க சந்தோஷத்தை எல்லார் கூடயும் பகிர்ந்துக்குவாங்க. ரொம்ப வித்தியாசமானவங்க. ஒரு நிமிஷம். மண்டியில இருந்து ஹலோ ஹலோ. இல்ல, ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. ஹலோ. ஆமா, ரத்னா தான் பேசுறேன், சொல்லுங்க. நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? அவங்கள நான் எப்ப விரும்ப ஆரம்பிச்சேனே தெரியல. அவங்க என் வாழ்க்கையாவே மாறிட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க அத்தை, எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். இப்பதான் அது முந்திரி போட்டு அல்வா செஞ்சேன். அதான் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு கிளம்புனேன். சித்தி, நீங்க எதுக்கு போகணும்? நான் போயிட்டு வந்துடுறேன்.
அத்தை ஆ என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. அட ஒன்றும் இல்லை. உனக்கே திடீர்னு அப்படி தோணுது? என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் நீங்க என்கிட்ட நிறைய மறைக்கிறீங்களோன்னு தோணுது. அப்படியே நரேஷ் மாதிரி அவர்கிட்ட என்ன கேட்டாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. இப்பதான் நான் அவர்கிட்ட அவருடைய காதலி பத்தி கேட்டேன். அப்படியா? ஆனா அவர் சொல்லவே இல்லாத. அந்த துரதிருஷ்டசாலி யாருன்னு தெரியல, இவரோட காதல் என்ன தெரிஞ்சுக்காம இருக்கா. ஆமா அத்த, இந்த காலத்துல நரேஷ் மாதிரி ஒரு பொறுப்பான மனுஷனை எங்க பார்க்க முடியும்? நரேஷ்க்கு ஒரு நல்ல புருஷனாகிற தகுதி மட்டும் இல்ல, ஒரு நல்ல தகப்பனாகிற தகுதியும் இருக்கு. அவ ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணா இருப்பா இல்ல? வணக்கங்க. வணக்கங்க. நீ போ, நான் வரேன். சார், நான் ரன்வீர் பார்க்கலான்னு வந்தேன். அவன் இப்போ எங்கே இருப்பான்? அவனுக்கு இந்த சாப்பாடை கொடுக்கணும். ஆனால் நரேஷ், அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரவே இல்லையே. இல்லை சார், அவன் ஸ்கூலுக்கு வந்திருக்கான், எனக்கு தெரியும். நரேஷ், நான் தான் சொல்கிறேன்ல, அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. நான் ரன்வீரோட கிளாஸ் டீச்சர். தினமும் காலையில் நான் தான் எல்லாருக்கும் அட்டெண்டன்ஸ் போடுவேன். அநாத ஆசிரமத்துக்கு சந்தா வசூல் பண்ணுறதுக்காக எல்லா பசங்களையும் நான் தான் வெளியில் அனுப்பிச்சி வச்சேன். எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க, ஆனால் ரன்வீர் மட்டும் வரல. ஒருவேளை அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குன்னு நான் நினைச்சேன். இல்லை, அவனுக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு. அவன் ஸ்கூலுக்குன்னு சொல்லி தான் கிளம்புனா. ஆனால் அவன் ஸ்கூலுக்கு வரவே இல்லையே. சரிங்க, நான் அவனை தேடி பார்க்குறேன். நரேஷ், அது ரன்வீர் கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவன் இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் மட்டும் இல்லை, ஸ்கூலில் இருக்கிற மற்ற டீச்சர்ஸும் அவனோட இந்த மாற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா அதே பழைய ரன்வீர் திரும்பி வந்ததை நான் பார்க்குறேன். ரன்வீர் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு வரலையா? அப்போ அவன் எங்கே போயிருப்பான்? இங்க பாருப்பா, இது எவ்வளோ? 185 ரூபா சார். அவ்வளோதானா? இந்தா படி, 200 ரூபாய். யாருக்கு இதை கொடுக்க போயிட்டு இருக்கனோ அவங்க தரப்புல இருந்து உனக்கு அன்பளிப்பு. சீக்கிரம் முடிச்சு கொடு, சீக்கிரம். ருக்மணியோட போனா? இவ எப்போ என்னை விட்டு தொலைய போறால தெரியல. அண்ணா, நீங்க ரன்வீரை பாத்தீங்களா? இல்ல, பார்க்கலங்க. அம்மா, ரன்வீரை பாத்தீங்களா? பார்க்கலையாப்பா? ஓ, ரன்வீரை எங்கேயுமே காணுமே. வேற எங்க போயிருப்பான்? உனக்கு எப்படி தெரிஞ்சது இந்த உண்டியலை நான் தான் தயார் பண்ணேன்னு? அண்ணா, இந்த ராக்கி உண்டியலை நீங்க தான் எனக்காக தயார் பண்ண முடியும். வேற யாராலையும் முடியாது. இங்க பார், இதுல மீரான்னு எழுதிருக்கு. சொல்லு, நான் பண்ணது எப்படி இருக்கு? ரொம்ப 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 நல்லா இருக்கு. இந்த மாதிரி உண்டியலை யாராலையும் தயார் பண்ண முடியாது. ஆமா மீரா, இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு தெரியுமா, நேத்து ஒரு அங்கிள் வந்தார்ல, அவர் இன்னைக்கும் வந்தாரு. அவருக்கு இதே மாதிரி இன்னும் 2 உண்டியல் வேணுமா. அண்ணா, நீ எனக்கு சொன்னல, அப்பா சொன்ன மாதிரி அம்மாவுக்கு காசு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு. இப்ப இவருக்கும் சந்தோஷம் இல்ல?
வா. பூபதி, என்னப்பா நடந்துட்டு இருக்கு? நான் நரேஷ வேற ஏதோ நினைச்சுதான் இங்க தங்க வச்சேன். ஆனா இப்போ இந்த நரேஷ் இவனுக்கே எப்படி தோணுச்சு? உண்மையை சொல்லணும்னா அவன் ஒன்னும் கெட்டவன் இல்ல. ஆனா எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. குண்டு பாட்டி, குண்டு பாட்டி, இங்க பாருங்க, இது எங்க அண்ணன் எனக்காக கொண்டு வந்தாரு. இது ரொம்ப நல்லா இருக்கே. ஆனா உனக்கு எப்படி இது கிடைச்சது? பாட்டி, மீரா கிட்ட உண்டியல் இல்லைல்ல, அதனாலதான் குமார் அங்கிள் கிட்ட கேட்டு இவளுக்கு கொண்டு வந்தேன். ரொம்ப நல்லது, நல்லா இருக்கு. ஆனா இதோட திறப்பு விழா உடனே நடக்கணும். உடனே. முதல்ல யார் இதுக்குள்ள காசை போடுவீங்க? நீங்க தான் போடணும், வேற யாரு? சரிதான். ஏந்தா போடவா? இது என்னது குண்டு பாட்டி? நீங்க 1 ரூபா தான் போடுவீங்களா? 1 ரூபாலாம் பத்தாது, இன்னும் போடுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா குண்டு பாட்டி? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க நிறைய 1 ரூபா போடணும்ல. போட்டிருப்பேன், ஆனா என்கிட்ட வர காசே இல்லையே, என்ன பண்றது? அட இருக்கும், ஒரு வாட்டி தேடி பாருங்க குண்டு பாட்டி. ஐயோ, என்கிட்ட இல்லன்னு சொல்றேனே வாளு. பாருங்க. சரி இரு, பாக்குறேன். பாத்தியா எவ்வளவு இருக்குன்னு? 1 2 3 4 5. நரேஷ் சித்தப்பா, மீரா நரேஷ் சித்தப்பா வந்திருக்காரு. நரேஷ் சித்தப்பா, இந்த உண்டியல்ல நிறைய காசு போடுங்க. இது ரொம்ப அழகா இருக்கேனே. உங்க கையில ஏதோ ஒரு மாயம் இருக்கேன், அசத்திருக்கீங்க. இதை நான் இல்ல, ஒரு சின்ன பையன் தான் தயார் பண்ணான். இல்லம்மா, ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இதை உருவாக்குனவரை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு மிகப்பெரிய கலைஞர். நிஜமா தான் சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நரேஷ் சித்தப்பா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நீங்க இதுல நிறைய காசு போடணும்ல. போடுங்க நரேஷ் சித்தப்பா, எல்லாரும் காசு போட்டுட்டாங்க. அண்ணன், பாட்டி, அம்மா. இந்தா 1 2 3 4 5 6 7 8. நரேஷ் சித்தப்பா, நீங்க ஏன் 2 கையால போடுறீங்க? அது வந்து மீரா, அது இந்த கை என்னோட சார்பா, இந்த கை உன்னோட அம்மா சார்பா. நீ உங்க அம்மா கிட்ட காசு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை.
இதை கேளு மீரா, உன்னோட உண்டியல்ல நான் தினமும் நிறைய காசு போடுவேன். ஆனா அதுக்கு நீ எனக்காக ஒரு வேலை பண்ணணும். ஸ்கூல்ல உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை என்கிட்ட சொல்லணும். சரியா? சரி நரேஷ் சித்தப்பா, இன்னைக்கு என்ன நடந்தது சொல்லவா? சொல்லு. இன்னைக்கு டீச்சர் காடுகளை பத்தி சொன்னாங்க, அப்புறம் கவிதையும் சொன்னாங்க. சபாஷ், இப்படிதான் தினமும் என்கிட்ட சொல்லணும். சரியா? ரன்வீர், கிளாஸ்ல உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க?